எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் சார் எனக்கு ஃப்ரெண்டு அவங்க ஊருக்கு வந்திருக்கோம். இது ஒரு வில்லேஜ் சரௌண்டிங்கில் எடுத்திருக்கிற ஒரு வீடியோ. நம்ம எல்லாரும் வீடு கட்டுறதுக்காக தனியாக சம்பாதிக்கிறோம், கடுமையாக ஓடி ஓடி உழைக்கிறோம். உழைச்சி லோன் மேலே லோனு போட்டு வீடை கட்டி நம்ம கிட்டத்தட்ட சாகிற வரைக்கும் லோன் மேலே லோன் கட்டுறோம். ஆனால் நம்ம சார் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது அவரோட லேண்டு தான், ₹1 லோன் வாங்காமல் வீடு கட்டியிருக்காரு. மாதம் அவர் ஏர்ன் பண்ணுற இன்கம் வச்சு எப்படி பட்ஜெட்டாக கடன் வாங்காமல் வீடு கட்டியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான காய்கறி சரி பல வகைகளும் சரி அவருக்கு அவரை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதுவும் ஆர்கானிக். நம்ம அதில் முக்கியமாக அந்த வார்த்தை குறிப்பிடணும், ஆர்கானிக். ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஊரில் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலுமே அது ஆர்கானிக்கான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் ஏன்னா இப்போ அடிக்கடி ஒரு ஊருக்கு வந்திருக்கேன், இங்கேருந்து நிறைய நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். காய்கறி எல்லாமே நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பார். ஸோ அவரே வச்சுக்க மாட்டார். எப்பவுமே அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்கன்னா எல்லாருக்கும் பறித்து கொடுப்பாரு. சார்கிட்ட கேட்கலாம், இது எப்படி வந்து அவர் இந்த பட்ஜெட்டில் வீடு கட்டினாரு, எப்படி கடன் வாங்காமல் இருந்தார், எப்படியெல்லாம் பிளான் பண்ணி அவர் வீடு கட்டினாரு. ஸோ இப்போ நம்ம நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துல தான். ஸோ வீடு அந்த பக்கம் இருக்குது, இது வந்து அவரோட தோட்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பல வகைகள் இங்கே இருக்குது. ஸோ அவருக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் ஒசூர். இந்த வீடு எப்படி கட்டினேன்னு பார்க்குறீங்களா? 30-40 சைட்டில் கட்டியிருக்கேன். டபுள் பெட்ரூமு, அப்புறமா வந்து மேலே சின்னதாக ஒரு அட்டு வச்சுருக்கேன். ஓகே, இது காம்பவுண்ட் வந்து 80 போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு மொத்த செலவு வந்து 12 lakhs தான் ஆச்சு. வீட்டில் பார்த்தீங்களான்னா நேச்சுரலாக வந்து நான் சிமெண்ட் ஃப்ளோர் தான் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 15 சென்ட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் செடி வச்சுருக்கேன். அது வந்து 30 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். வாங்க வியூவர்ஸ், அப்படியே பார்க்கலாம் நம்ம தோட்டத்தை. பாருங்க வியூவர்ஸ், இதுதான் என்னோட ஃபார்ம். இதில் வந்து 30 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். ஈவன் நம்ம ஆப்பிள் கூட நான் வச்சுருக்கேன். ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வச்சுருக்கேன். 30 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு நம்ம தோட்டத்தில் இருக்குது. பார்த்தீங்களன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய வெரைட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ தான் சீசன் முடிஞ்சு மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகலூர்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் வில்லேஜ் சிங்கசாதனப்பள்ளின்னுட்டு. இது தமிழ்நாடோட பார்டரு. இதுக்கு அடுத்து ஒரு 200 மீட்டரில் வந்து கர்நாடகா எல்லை ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே வியூவர்ஸ், எங்களோட வீடு தோட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க. இந்த செடி பாருங்கள், இது ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக ஃப்ரூட்ஸ், எங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரூட்ஸ் வந்து இது கிடைக்குது. எல்லாம் ஆர்கான் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஆர்கானிக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்கானிக் தோட்டம் முடிச்சாச்சு. இதோட என்னோட வீடு இது. சரி வாங்க வீடோட வியூ பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வீட்டை பற்றி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ வியூவர்ஸ், இங்கே பார்த்தீங்களன்னா திராட்சை செடி வச்சுருக்கேன். இது நான் ஒரு எலிவேஷனுக்காக தான் நான் வச்சுது. ஆனால் செம்ம திராட்சை கொத்து கொத்தாக விட்டுருக்கு. நீங்களே பாருங்கள் மக்களே, எக்கச்சக்கமாக நமக்கு கிரேப்ஸு இங்கே விட்டுருக்கு. இது நீங்கள் பார்க்கலாம். இது ஆர்கானிக் தான், முழுக்க ஆர்கானிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஆர்கானிக் தோட்டத்தில் நிறைய ஃப்ரூட் செடியெல்லாம் பார்த்தீங்களா. இப்போ வீட்டு மாடி மேலே ஒரு சின்னதாக ஒரு
ஈவினிங் டைம் எங்கள் ஃபேமிலிக்காக உட்காந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் வந்து இது ஒரு சின்னதாக ஒரு அட்டு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா மூங்கில் குச்சி யூஸ் பண்ணி நான் இதோட இந்த செட் ஒன்று நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வந்து நம்ம புங்க மரம், இந்த புங்க மரத்தில் நல்ல காற்று, ஆக்சிஜன் வந்து 100% ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. அதுக்காக தான் இந்த மரம் நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நான் இது வளர்த்து வச்சுருந்தேன். என்னோட பிளானிங்கில் தான் இதோட செட்டு கூட பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்க மக்களே, வீட்டோட சுற்றி எப்படி நம்ம நேச்சராக கிளைமேட்டு அப்புறமா வந்து மரம் செடி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். வில்லேஜ் வாழ்க்கை இப்படி தான் நம்ம வாழணும். பின்னாடி பார்த்தீங்களா நம்மளோட தோட்டத்தில் வந்து நம்ம சிக்கடி காய் போட்டிருக்கோம். அது ரொம்ப நல்லா நேச்சுரலாக வந்திருக்கு. அதுக்குமே நான் வந்து ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இல்லைங்களா, கடன் இல்லாத ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணோம் அப்படின்னா எல்லாருனாலையும் முடியும். என்ன அவருக்கு லேண்ட் இருந்தது, அது ப்ராப்பராக அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நமக்குமே நிறைய லேண்ட் இருக்கும், ஆனால் நம்ம அங்கெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல டவுனுக்குள்ளே போய் நம்ம வந்து லோன் மேலே லோன் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற நிம்மதி டவுன் லைஃப்பில் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வில்லேஜ் சைடில் நமக்கு வந்து நிறைய வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ரிட்டையர்ட் ஆகிறோம், ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம வந்து டவுனுக்குள்ளே முடியாது அப்படின்னா நம்ம தேடி போகிற இடம் ஒரு கிராமமாக இருக்கும். ஆனால் ஒரு கிராமத்திலே ஒரு வாழ்க்கையை வாழும்போது அதில் இருக்கிற அந்த நிம்மதி சந்தோஷம் நமக்கு வந்து டவுனில் கிடைக்கிறது இல்லை. நம்ம சார் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் அது வரைக்கும் வந்துட்டு போயிருக்கேன். ஏன்னா இவர் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நான் டவுனுக்குள்ளே இருக்கேன், லோன் வாங்கியிருக்கோம், வர்ற சேலரியில் பாதி வந்து லோனுக்கு போயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ அவர் பட்ஜெட்டில் அவருக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்காரு. நானும் வந்து அவருக்கு வீடு கட்டும்போது நிறைய சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ஆனால் அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தார். எனக்கு எது தேவை அப்படின்றது அவர் வந்து மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணார். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோன் வாங்காமல் அவரால் இந்த வீடு கட்ட முடியுது. அவர் இப்போ லோன் இல்லாததுனால ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவரோட வாழுது. நம்மள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு நிம்மதி வேணும், எத்தனை பேருக்கு இருக்கு, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. Okay viewers, thank you.